நீதி கட்சியுடைய ஆட்சி நடைபெற்ற போது அப்போது சென்னை மாநகராட்சியில பள்ளி குழந்தைகளுக்கு, மாநகராட்சியில படிக்கக்கூடிய பள்ளி குழந்தைகளுக்கு உணவு வழங்கப்பட்டுச்சு. அதனுடைய தொடர்ச்சியா பெருந்தலைவர் காமராஜர் அவர் ஆட்சியில மதிய உணவு திட்டம் செயல்பாட்டுக்கு வந்துச்சு. இதோட தொடர்ச்சியா காலை உணவு திட்டத்தை நம்ம திராவிட மாடல் அரசு தொடங்கணும். இந்த திட்டத்தை தொடங்க காரணம் என்ன என்றால், ஆட்சி பொறுப்பேற்ற சில நாள்ல சென்னை அசோக் நகர் மகளிர் பள்ளிக்கு போனப்போ அங்கிருந்த மாணவிகள்கிட்ட காலையில என்ன சாப்பிட்டீங்கன்னு சாதாரணமா கேட்டேன். ஆனா நிறைய குழந்தைங்க சாப்பிடுன்னு சொன்னாங்க. சில மாணவிகள் டீ மட்டும் குடிச்சிட்டு வந்துட்டேன், பன் சாப்பிட்டேன், இந்த மாதிரி சொன்னாங்க. இதை மனசுல வச்சுதான் காலை உணவு திட்டம் தேவை என்பது அரசின் கொள்கையாகவே அறிவிச்சேன். 2022 அந்த ஆண்டு 22ஆம் ஆண்டு செப்டம்பர் 15ஆம் நாள் பேரறிஞர் அண்ணாவுடைய பிறந்த நாள்ல மதுரை மாவட்டத்துல முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தை தொடங்கி வச்சேன். முதல் கட்டமா 1545 பள்ளிகள்ல 1,14,095 மாணவர்கள் இந்த திட்டத்துல பயனடைஞ்சாங்க. பிறகு 25/8/2023 அன்று முத்தமிழறிஞர் கலைஞர் பிறந்த திருக்குவளையில எல்லா அரசு தொடக்க பள்ளிகளுக்கும் இதை விரிவாக்கம் செஞ்சோம். 2024ஆம் ஆண்டு பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த நாள்ல ஊரக பகுதிகளில் இருக்கக்கூடிய அரசு உதவி பெறக்கூடிய தொடக்க பள்ளிகளுக்கும் இந்த திட்டம் விரிவுபடுத்தப்பட்டுச்சு. இதுவரை 17 லட்சம் மாணவ மாணவியர் பயன்பெற்று வந்தாங்க. இந்த திட்டத்தோட அட்டகாசமான சக்சஸ் மற்றும் இது கொடுக்கக்கூடிய அபாரமான ரிசல்ட் பார்த்து இனி நகர் பகுதிகளில் செயல்படுகிற 2429 அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளுக்கும் விரிவாக்கம் செய்யறோம். இதனால கூடுதலா 3,06,000 குழந்தைகள் பயன்பெற போறாங்க. டேட்டால சொல்லணும்னா இனி தமிழ்நாட்டில் செயல்படுகிற 37,416 அரசு மற்றும் அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகள்ல படிக்கக்கூடிய 20,59,000 மாணவர்கள் டெய்லி காலையில சூடா சுவையா சத்தா சாப்பிட்டு கிளாஸ் ரூமுக்குள்ள தெம்பா நுழைய போறாங்க. ஆண்டொன்றுக்கு 600 கோடி ரூபாய் மதிப்புல இந்த திட்டம் செயல்படுத்தப்படுது. ஆனா இது செலவுன்னு நான் சொல்ல மாட்டேன். இது ஒரு சூப்பரான சோசியல் இன்வெஸ்ட்மெண்ட். இது எதிர்காலத்துல நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பல மடங்கு லாபத்தை தமிழ் சமுதாயத்துக்கு தரப்போற முதலீடு இது. எந்நேரம் தமிழ்நாட்டு மாணவ செல்வங்களை நம்பி அவங்க திறமை மேல, அறிவு மேல, ஆற்றல் மேல நம்பிக்கை வச்சு தமிழ்நாடு அரசு இந்த முதலீட்டை செய்யறோம்.